ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கமலேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்ராஜன், அதாவது கிரிக்கெட் பிளேயர் நட்ராஜனை பற்றி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இப்போ இந்தியா டீமில் வந்து T20க்காக நம்ம நட்ராஜன் அவர்கள் வந்து எடுத்திருக்காங்க. திடீர்னு ஒரு மாற்றத்தில் நேற்று சாயங்காலம் வந்து நட்ராஜன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து வீடியோ புரியும். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பிசிசிஐ வந்து டிசைட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஆஸ்திரேலியா கூட November 27 வந்து T20 மேட்சஸ் வந்து நடக்கிறதுக்கு. அந்த மேட்சஸில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாடு பிளேயரில் சக்கரவர்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஐபிஎல்லில் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ஸ்பின் பவுலர் சூப்பராக இருந்த சக்கரவர்த்தி வந்து எடுத்திருந்தாங்க. இப்போது ஒரு திடீர் மாற்றத்திற்கான காரணம் என்ன அப்படின்றது இன்னும் வந்து நியூஸ் வந்து வெளியாகலை. அது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த தகவல் வந்து வெளியானோடனையும் நான் அதுக்கான ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். அது என்ன நியூஸ்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு தெரியும், இவர் தான் வந்து நம்ம கிரிக்கெட் பிளேயர் நட்ராஜன், தமிழ்நாடு வீரர். தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த பவுலர் வந்து இந்தியா டீமுக்கு தடம் பதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து 5 யாக்கர்ஸ் கண்டினியூஸாக போட்டு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மேட்ச், ஃபைனல் மேட்ச்சில் லாஸ்ட் ஓவர் வந்து 6 பால்ஸுமே கிட்டத்தட்ட யாக்கர் தான் சொல்லணும். 4 பால்ஸ் யாக்கர் விழுந்திருக்கு, மிச்சம் 2 பால்ஸ் மட்டுமே மிஸ் ஆகிருக்கு. அதுவும் வந்து யாக்கிறதுலாம் போய் விழுந்திருக்கு, கொஞ்சம் ஒரு லைன் ஸ்பாட்டில் வந்து மிஸ் ஆகிருக்கு ஒரு சில பால்ஸ். ஓகே, அதனால தான் அது வந்து வேர்ல்டு ரெக்கார்டாக எடுக்கலை. இவர் தான் வந்து நட்ராஜன். இவர் வந்து என்னென்னா, T20 ஆஸ்திரேலியாவில் நான் சொன்ன மாதிரி T20 மேட்ச்க்கான ஆஸ்திரேலியா டீமுக்கு எதிராக இந்தியா விளையாட போகிறாங்க. அதில் வந்து சக்கரவர்த்தி வந்து வெளியே எடுத்துட்டாங்க திடீர்னுட்டு. அதாவது தமிழ்நாட்டு பிளேயரில் சக்கரவர்த்தி வந்து வெளியே எடுத்துகிட்டு டக்குன்னு நட்ராஜனை வந்து உள்ள தூக்கி வச்சுட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு இன்னும் வந்து தெரியல. என்ன கேட்டிருந்தால் நாங்கள் வந்து என்ன சொல்லியிருப்போம்னா, அதாவது சக்கரவர்த்தி இருந்திருக்கலாம், சகலை வெளியே தூக்கியிருக்கலாம். நிறையா வந்து ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, சகலை வந்து சப்ஸ்டியூட்டாக வச்சுட்டு ஊடால வந்து ஒரு மேட்ச்க்கு ஆட விட்டுருக்கலாம், இவரை வந்து உள்ளே இன்வால்வ் பண்ணலாம்ட்டு வந்து சொல்கிறாங்க. சக்கரவர்த்தி உண்மையிலே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து செம்மையாக பண்ணாங்க. தோனி வந்து 3 தடவையோ 2 தடவையோ வந்து அவர் பாலில் வந்து அவுட் ஆகியிருக்காரு. அதே மாதிரி அவர்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, தமிழ்நாட்டில் போன வருஷம் வந்து ஐபிஎல் சேப்பாக் ஸ்டேடியத்தில் உட்காந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருந்தவர் இந்த வருஷம் ஐபிஎல் ஆண்டிருக்காரு. அவர் தான் சக்கரவர்த்தி. ஓகே, நம்ம நட்ராஜன் அவர்கள் டிஎன்பிஎல்லாம் வந்து சூப்பராக விளாண்டுருக்காரு. அதை வச்சு தான் நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் எடுத்தாங்க. இப்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் சூப்பராக விளாண்டு இந்தியா டீமுக்குள்ளே போயிருக்காரு. இது மாதிரி அவர் படிப்படியாக வளர்ந்துருக்காரு. இது மாதிரி அவர் மேலும் வளர்ந்து நல்லா வந்து நம்ம இந்தியா டீமுக்கு பார்ட்டிஸ் பண்ணி நல்லா விளாண்டு காமிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சேனல்லேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் சம்மந்தமான நியூஸஸ் மற்றும் இன்னும் பல இம்பார்ட்டன்ட் நியூஸஸ், அடுத்து வந்து எடிட்டிங்ஸ், இந்த மாதிரி பல நியூஸஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் வரணும்னு நினச்சிங்கன்னா அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறதும் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நட்ராஜன் ஃபேனா, இப்போது நட்ராஜன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நியூஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.